வெள்ளா என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு எப்படியாவது தோற்கடிக்கணும், அவங்க வந்து சமையலில் நல்லபடி வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி நிறைய பேருங்களெல்லாம் வந்து ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வந்து அவங்க சமையலை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு வந்து சமையலுக்கான ஏற்பாடெலாம் வந்து ஃபஸ்ட்டு அறிமுக சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த கேங் என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து கண்மணியும் அன்பும் சமையலில் வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுத்த அந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் வேறு இன்க்ரீடியன்ஸை மாற்றி வச்சு சமையலை சொதப்பி விடுறாங்க. இந்த மாதிரி வந்து அறிமுக சமையல்னால பரவாயில்ல, ஆனால் டோட்டலாக நீங்கள் இப்படிலாம் சமைச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னோன்னே கண்மணி அன்பும் மனசு கஷ்டப்படுறாங்க. கண்மணிக்கு மனசே தாங்கலை. எப்படி இப்படிலாம் நடந்திருக்க முடியும், நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, அன்பு ரொம்ப நல்லா சமைக்கக்கூடியவர், நம்மளும் எந்த தப்பும் பண்ணல, அப்போ எப்படி தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஒரு கேங் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. இவங்க மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்குது. இவங்க தானே நம்ம இன்க்ரீடியன்ஸை மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, ஒருவேளை இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்றாங்க நம்ம வந்து கண்மணி. அடுத்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமுக்கு போகிறாங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, இந்த ரூமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாங்க. பார்த்தா கண்மணிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கே ஜூஸ் வருது, சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து கண்மணி வந்து குடிச்சிட்றாங்க. குடிச்சிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இருக்குது இந்த ரூமில் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துடுறாங்க. ஐயோ அவங்க வந்துட்டாங்கன்னே, மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போய்ட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. என்ன, நம்ம வந்து ஜூஸ் தானே குடித்தோம், ஏன் நம்மளுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டே வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம அன்பு வந்து கண்மணியை தேடி வராரு. எங்கே கண்மணி காணோம், இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போனா கேட்டால் யாருக்குமே தெரியலன்றாங்க. அப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தேடி வராரு. பார்த்தா வந்து ஒரு கேங் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஐயோ இவங்க என்ன எங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தனியாக என்ன ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கே, என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராரு. அப்போ கரெக்டாக வந்து அந்த டைமில் அன்பு வந்து ஐயோ அவங்க பார்த்துட்டாங்களா என்ன பண்ண சொல்லி ஒழிஞ்சிக்கிறாரு. பார்த்தா ஒளிஞ்ச இடத்துல கண்மணியும் ஒழிஞ்சிட்ருக்காங்க. கண்மணி பார்த்தா, கண்மணி நீ எப்படி இங்கே அப்படின்னோடனே, நீங்கள் எப்படி இங்கே சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரி என்ன, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, சூப்பராக ஒரு ஜூஸ் குடித்தேன், அதில் இருந்தால் எனக்கு இப்படி பேச்சு வருது அப்படின்னும். ஐயோ என்னத்தை குடித்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த ஜூஸில் வந்து அவங்க வந்து தவறான பொருளாக கலந்துருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு ஐயோ இதை குடிச்சிட்டாளா, அதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக அதை எடுத்து குடித்தேன், ஜூஸ் தானே குடித்தேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அதான் குடித்தேன் அப்படின்றாங்க. ஐயோ இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு தெரியுமா, இங்கே ஒரு கும்பலே நம்மளுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, சதி திட்டுறாங்க, நம்மளோட சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து தவறான பொருளை கலந்தது இவங்க தான் அப்படின்னு. ஓ அப்படியா, பாருங்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து இதேமாரி விடவே கூடாது, அவங்க ரெண்டு பேரும் செய்கிற சமையல் எதுவுமே கரெக்டாக வந்து வரக்கூடாது, அதுக்கான ஐடியா எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடியே அந்த வெண்ணா தான் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அவங்களாம் போயிட்டாங்க பாருப்பா, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு என்ன பண்ணுறாரு, வெளியே கண்மணியை கூட்டிகிட்டு வராரு. கண்மணி வந்து நான் விடவே மாட்டேன், அந்த வெள்ளா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நம்ம ஜெயிக்கக்கூடாதுன்னு கூடவே இருந்து சதி பண்ணுறா, அவளை சும்மாவே விடக்கூடாது அன்பு அப்படின்னு. சரி பார்த்துக்கலாம் வா, நீ என்ன இப்படி நடந்துட்டுருக்க, ஒழுங்காக நடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. பார்த்தா அங்கே வெளில உட்காந்துருக்காங்க. வெளில உட்காந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம கண்மணி. அடுத்து வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே கல் தூக்கி வந்து வெண்ணா மேலே அடிக்கிறாங்க. வெண்ணாக்கு தலை மேலே வந்து அப்படி கல் விழுது. உடனே வெண்ணிலா வந்து ஐயோ யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தூக்கிக்கிறாரு. அன்பு தூக்கிட்டு ஓடியே போயிடுறாரு. அடுத்து வந்து கண்மணி ரூமுக்கு கூட்டின்னு போயிட்டு படுக்க வச்சுட்டு அவர் வந்து ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கண்மணி இப்படி இருக்காளே, இந்த நிலமையில எப்படி விட்டுட்டு போகிறது, தனியாக விட்டுட்டு போனால் அவள் வந்து சரி இது தேன்மொழி எங்கே போயிட்டா, அவளையும் ஆளை காணோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தேன்மொழியும் ஆளை காணோமே, வேறு வழியே கிடையாது, நம்ம தான் பாதுகாப்புக்கு இருக்கணும், இல்லைனா கண்மணி எங்கேயாவது போயினாலும் போயிடுவா, இவ இருக்கிற நிலைமைக்கு நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கதவை சாத்திட்டு கண்மணி வந்து அப்படி தூங்க வைக்கிறாரு. கண்மணி வந்து உளறிட்டு அப்படி தூங்கி போகிறாங்க. அன்பும் அப்படி தூங்கி போகிறாரு. அடுத்து வந்து கொஞ்சம் நல்லா வந்து தூங்கி போகிறாங்க ரெண்டு பேருமே. இங்கே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் வந்து கதவை தட்டுறாங்க, கண்மணி அன்பு கதவை. என்ன இவங்க இன்னும் கதவை கண்மணி திறக்காம இருக்கா, நைட்டும் நான் வந்தேன் கண்மணி திறக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் வேறு ரூமில் போயிட்டு ஆன்டி ரூமில் போய் படுத்துக்கிட்டேன், இந்த கண்மணி என்ன தான் பண்ணுறா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு எல்லா கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. கதை ஓப்பன் ஆகுது. பார்த்தா அன்பும் கண்மணி ஒரே ரூமில் இருக்கிறது பார்த்துட்டு வெண்ணிலா அதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா செம காண்டாகிறாங்க, பார்த்துச்சா இப்படி நடந்துச்சு, ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு.